வணக்கம் என் இனிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்குறது சொரிமுத்து ஐயனார் கோவில் செல்லும் வனப்பகுதியோட ஆரம்ப எல்லை. இங்கே இருந்து களக்காடு முண்டன்துறை வனப்பகுதி புலிகள் சரணாலயம் ஆரம்பிக்குது. இங்கே நான் 2 வீலரில் செல்கிற அனுமதி பெற்றுட்டு இந்த வனப்பகுதியில் நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப நாளான ஆசை, சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு நான் 2 வீலரில் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. 2 புறமும் அடர்ந்த காடுகள் நிறைந்த இந்த பகுதியில் மணிமுத்தாறுங்கிற ஆறு ஓடிட்டு இருக்குது. இங்கே சொரிமுத்து ஐயனார் எப்படி அவதரித்தார், அங்கே என்னென்ன தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பொன் சொரிமுத்து ஐயனார் என்று அழைக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் இவர் யார் அப்படின்னா, நம்ம தென் தமிழகத்தில் இருக்கிற சாஸ்தா. ஐயப்பனுக்கு 6 படை வீடு இருக்குது. அந்த 6 படை வீட்டில் முதல் படை வீடாக கருதக்கூடியது தான் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில். ஐயப்பனுடைய 6 படை வீடுகளில் அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, பந்தளம், அப்புறம் சபரிமலை, இந்த 5 நமக்கு தெரியும். அதுக்கு முன்னதாகவே சாஸ்தா வந்து தங்கியிருந்த இடம்தான் சொரிமுத்து ஐயனார் கோவில். இந்த சாஸ்தா பூரண புஷ்கலை அப்படின்னு 2 மங்கையரோட அவர் அந்த இடத்துல இருக்கிறார். இது சுற்றி முழுக்க வனப்பகுதியாகவே கருதப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சொரிமுத்து ஐயனார் தான் திருச்செந்தூர் முருகனுடைய கொடிமரத்துக்கும் காவலாக இருக்கார். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு போகிற வனப்பகுதியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா முழுக்க சிங்கம்பட்டி ஜமீனோட ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாக, அவருடைய சொந்த நிலமாக ஒரு காலத்தில் இருந்தது. நிலவரம்பு சட்டம், ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் வரும்போது அது இப்போ கவர்மெண்டோட கையில் இருக்குது. நம்ம இதுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பந்தள மகாராஜாவுக்கு தத்து எடுத்த மகனாக பிறந்த ஐயப்பன் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் வளாகத்தில் தான் முதல்ல எல்லா விதமான சண்டை பயிற்சியும் பெற்றார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. இங்கே புலிகள் சரணாலயம் இருக்குது. ஆனால் இந்த முக்கியமான நாட்களில் சொல்லப்போனால் ஆடி அமாவாசை இங்கே ரொம்ப பிரதிஷ்டி பெற்ற நாளாக கருதப்படுது. இந்த நாட்களில் இங்கே எந்த ஒரு மிருகங்களுடைய அச்சுறுத்தலும் இருக்காது. காரணம் என்னென்னா, சொரிமுத்து ஐயனார் எல்லா மிருகங்களையும் தன்னுடைய பக்தர்கள்ட்டிருந்து காத்து வைத்திருக்கிறார். பக்தர்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த மிருகங்களை வைத்திருக்கிறார். நாங்கள் போகும்போது 2-3 சிங்கவால் குரங்குகளை பார்த்தோமே தவிர வேறு எந்த ஒரு மிருகங்களும் எங்கள் கண்ணுக்கு படலை. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் மிக முக்கியமான தெய்வமாக கருதக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் இருக்கிறாரு. அவருக்கு பக்கத்திலே சொரிமுத்து ஐயனார் இருக்கிறாரு. அப்புறம் கரடி மாடன் இருக்கார், தளவாய் மாடன் இருக்கார், சங்கிலி புதத்தார் இருக்கார். அதனுடைய பட்டவராயரும் பொம்மக்கா திம்மக்காவோட இருக்கிறார். இந்த பட்டவராயருக்கு தான் அசைவ படையல் இவங்க பண்ணுறாங்க.
ஒரு காலத்தில், அதாவது இந்த கோவிலுடைய பூர்வீகம் 800 வருடங்களுக்கு முந்தினதாக சொல்லப்படுது. அடர்ந்த வனப்பகுதியில் அந்த வன தேவதையாக இருந்த பேச்சியம்மனும் இங்கே இருக்கிறாங்க. பவனாசம் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதர்களுடைய பாவங்களை போக்குற பவனாசம் கோவிலில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் கைலாயத்தில் நடக்குது. கைலாயங்கிறது இமயமலையினுடைய உச்சியில் இருக்கிற கைலாயத்தில் அவங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்காக, அந்த திருமண காட்சியை பார்ப்பதற்காக இந்தியா முழுக்க, ஏன் சொல்லப்போனால் உலகம் முழுக்க இருந்த தேவர்களும் முனிவர்களும் அனைத்து ஜீவராசிகளும் அந்த காட்சியை பார்க்குறதுக்காக திருக்கைலாயம் போயிட்டாங்க. அந்த திருக்கைலாயம் போனதுனால என்னவோ தெரியல, அந்த வெயிட்டு தாங்காமல் பூமியினுடைய வடபகுதி கீழே தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்தும் காணப்பட்டது. இதை பார்த்த சிவபெருமான் உலகத்தை, பூமியை சமநிலைப்படுத்துறதுக்காக குருமுனி என்று அழைக்கக்கூடிய தமிழ் முனி அகத்தியரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, இந்த உலகத்தை நீ சமநிலைப்படுத்தணுன்னா நீ தென்திசை நோக்கி பயணம் செய்ய, பொதிகை மலைக்கு போ அப்படின்னு அவருக்கு ஆணையிடுறாரு. அந்த ஆணைக்கிணங்க அகத்தியரும் அவரிடம் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. என்னன்னா, பகவானே, உன்னுடைய திருநாமத்தை, உன்னுடைய திருமண கோலத்தை பார்க்கறதுக்காக அனைத்து பக்தர்களும் வந்திருக்க சமயத்தில் என்னையை மட்டும் தென்திசை அனுப்புகிறீங்களே, எனக்கு உங்களுடைய திருக்கல்யாணத்தை பார்க்குற ஆசை இருக்காதா அப்படின்னு இவர் கேட்கும்போது அவருக்கு ஒரு உறுதிமொழியை சிவபெருமான் சொல்கிறாரு. நான் என்னுடைய திருமண கோலத்திலே உனக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த வாக்குறுதியை எடுத்துக்கிட்டு இவர் பொதிகை மலை போகிறாரு. அவருக்கு சிவபெருமான் தன் பார்வதியோட காட்சி கொடுத்த இடம் பவனாசம் கோவில். அங்கே அந்த இடத்துக்கு இன்றைக்கும் அகத்தியருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம்னு அந்த இங்கே பவனாசம் கோயில் போனீங்கன்னா அந்த இடம் இன்றைக்கும் அவங்க குறியீடிட்டு வச்சுருக்காங்க. அங்கே போனால் பார்க்கலாம். அங்கே போனால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே தொலையுது அப்படின்னு ஐதீகம். அந்த கோயிலை சுற்றி தாமிரபரணி ஆறு ஓடிட்டு இருக்கு. அகத்தியர் அந்த கோவிலுக்கு, அந்த இடத்துக்கு வந்ததுனால தான் அது பாவநாசம்னு பேர் பற்று அங்கே ஒரு சிவர் கோவிலும் இருக்குது. அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் உயரத்துக்கு வந்தால் நம்ம சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வந்துடலாம். அந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலிருந்து மேலே ஒரு 3-4 கிலோமீட்டர் போகும்போது வன பேச்சியம்மனுடைய கோவில் இருக்குது. அந்த வன பேச்சியம்மன் அகத்தியருக்கு நேரடியாக காட்சி கொடுத்த இடம்தான் அது வன பேச்சியம்மன் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு பின்புறத்தில் மணிமுத்தாறுன்னு சொல்லக்கூடிய தாமிரபரணியோட கிளையாறு அங்கேருந்து உற்பத்தியாகி பளிங்கு நிற தண்ணீரோட அது தாமிரபரணியில் வந்து கலக்குது. அந்த ஆற்றை பாவநாச தீர்த்தம்னு சொல்கிறாங்க. அங்கே நீராடி பேச்சியம்மனை தரிசித்துட்டு கொஞ்ச தூரம் வந்தாலே அங்கே நாகக்கண்ணியோடைய சுயம்பு புற்று இருக்குது. அதை நம்ம சுற்றி வலம் வந்து தரிசனம் பண்ணுனா நம்மளுடைய சில தோஷங்கள் நீங்கும். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த பேச்சியம்மனுடைய ஆலயத்தில் மேலே அகத்தியர் எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். இது இந்த பவனாசத்துடைய கதை. ஓகே, இனி அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சொரிமுத்து ஐயனாருக்கு ஏன் பொன் சொரிமுத்து ஐயனார் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, அந்த காலத்தில் கிட்டத்தட்ட மழையே இல்லை ஒரு 12 வருடங்களுக்கு. அப்போ அந்த ஏரியாவை ஆண்டுக்கிட்டு இருந்த ராஜாவுடைய கனவில் அகத்தியர் வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல
ஐயனாருக்கு கோவில் கட்டி பூஜை பண்ணிட்டு வந்தால், அதுவும் பர்டிகுலராக ஆடி அமாவாசை அன்னைக்கு அந்த அருவியில் உள்ள நீரை எடுத்து ஐயனாருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தால் மழை பெய்யும் சொல்கிறாரு. அவருடைய அந்த அறிவுரைக்கு இணங்க அந்த ஏரியா ராஜாவும் அதை ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கு பிறகு மழை பொழியுது. மழை பொழிஞ்சதுனால, வான் சொரிந்ததுனால் அது சொரிமுத்து ஐயனார் என்று அழைக்கப்பட்டது. இது ஒரு தரப்பு சொல்கிறது. அதே நேரத்தில் அந்த ஏரியாவில் முன்னாடி விவசாயம் நடந்து மாடுகள் பண்டமாற்று முறையில் ஒவ்வொரு இடங்களில் இருந்து தானியங்களையும் மற்ற பொருட்களையும் பொதி சுமந்து மாடுகள் அங்கே இங்கே வரந்த ஒரு வழிப்போக்காக தான் அந்த இடம் இருந்திருக்கு. அப்படி மாடுகள் வரும்போது ஒரு பசு மாட்டோட கால் பெட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து இரத்த கசிவு வந்திருக்கு. அதை தோண்டி பார்க்கும்போது அங்கே மகாலிங்கேஸ்வரருடைய சிலை இருந்ததாகவும் அதை எடுத்து அபிஷேகம் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாகவும் ஒரு கதை இருக்குது. இங்கே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கோவிலுடைய ஆரம்பத்திலேயே ஆற்றோட ஓரத்தில், அந்த மணிமுத்தாறுன்னு சொல்லுடைய அந்த ஆற்றோட ஓரத்திலே ஒரு பெரிய இலுப்பை மரம் இருக்குது. அந்த இலுப்பை மரத்துக்கு பக்கத்தில் சங்கிலி பூதத்தாருடைய சிலைகள் இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த இழந்ததை தரும் இலுப்பை மரம்னு இதிகாசம் சொல்லுது. இலுப்பை மரத்தை நம்ம வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னாடி நம்ம இழந்த எல்லா விஷயங்களையும் 2 மடங்காக மாற்றி தரக்கூடிய வல்லமை அந்த இலுப்பை மரத்துக்கு இயற்கையாகவே இருக்குது. அதனால என்னவோ தெரியாது, அந்த மரத்தில் பக்தர்கள் தன்னுடைய வேண்டுதலுக்கு இணங்க மணியை அங்கே கட்டுறாங்க. அந்த மணி மரம் வளர வளர அந்த மணியை தன்னுக்குள்ளே வாங்கி அந்த மணியை விழுங்குறதாட்டு அதை சொல்கிறாங்க. அந்த மணியை டோட்டலாக அந்த மரம் தன்னுக்குள்ளே வாங்கும்போது பக்தர்களுடைய அந்த நேர்த்தை கடன் தீர்ந்து அவங்களுடைய கஷ்டங்களும் தீர்றதாட்டு மக்கள் உணர்கிறாங்க. அந்த இலுப்பை மரத்துடைய மூட்டில் தான் சங்கிலி பூதத்தாருடைய ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஆரம்பத்தில் உருவானதாக சொல்லப்படுறது. அதுக்கு அடுத்து மிக முக்கியமான தெய்வமாக கருதக்கூடியது பட்டவராயர். இப்போ நம்ம பார்க்குறது தூரத்தில் இருந்து சொரிமுத்து ஐயனார் கோவிலுடைய இதுதான் நம்ம பார்க்குறோம். அந்த பட்டவராயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேரளாவை சார்ந்தவர். நெடுமங்காடு என்கிற ஊரில் அவர் பிறந்தவர். அவருடைய பேர் முத்துப்பட்டர். இவர் ஒரு பிராமணர். 7 அண்ணங்களோட சொல்லப்போனால் 7, இவர் 7வது ஆள், 6 அண்ணன், இவர் கடைசி ஆள். பிறந்த இவர் சிறு வயதிலே எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு சத்திரியர்களுடைய வாள் பயிற்சி, வேல் பயிற்சி எல்லாமே இவர் தெரிஞ்சுக்கிட்டார். இவருக்கு அதில் அளப்பெரிய ஆர்வம். இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நிறைய நியாய தர்மங்கள்லாம் பேசும்போது இவருடைய அண்ணன்மார்களுடைய வெறுப்புனால் அவர்களை பகைச்சிக்கிட்டு அங்கேருந்து இவர் கோட்டக்கரை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அங்கே ஆட்சி செய்துட்டு இருந்த ராமராஜன் என்கிற ராஜா கிட்ட இவர் தளபதியாக சேர்ந்துக்கிட்டார். பார்த்த ராஜாவும் தளபதியாக சேர்த்துக்கிறார். தம்பி எங்கேயோ போயிட்டானே அப்படின்னு தெரிஞ்ச அண்ணாம்மார்கள் அவருடைய பெற்றோர்களினுடைய தூண்டுதல் மூலமாக தம்பியை தேடி வர்றாங்க. எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் கோட்டாக்கரை ராமராஜன் ராஜா கிட்ட அவர் தளபதியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட தம்பியை கெஞ்சி கூத்தாடி, நீங்கள் நம்மளுடைய குலத்தொழிலான இந்த சம்பிரதாயத்தை தான் நீ பண்ணணுமே தவிர சத்திரியர்களுடைய வேலையை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரை கெஞ்சி கூத்தாடி அங்கேருந்து அவரை கூடுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இவரும் தன்னுடைய அண்ணன்மார்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க
ராஜாட்ட அனுமதி வாங்குறாரு. ராஜாவும் இவருக்கு பொன் பொருள் எல்லாமே கொடுத்து அவருக்கு விடைக்கு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த பொன் பொருட்களெல்லாம் எடுத்துட்டு 6 அண்ணன்மார் கூட இவரும் ஒவ்வொரு ஏரியாவாக கடந்து வரும்போது தளவாக்கோட்டை அரசத்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாரும் வரும்போது இவர் நான் கொஞ்சம் தங்கிட்டு வரேன் அப்படின்னு தன்னுடைய அண்ணன்மாருக்கு சொல்கிறாரு. எனக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது அவங்க அண்ணன்மார் என்ன சொல்கிறாங்க, ஓகே நீ விக்ரமசிங்கபுரம் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்த அந்த பொன் பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறாங்க. இவர் வந்த களைப்பில் ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டு ஒரு மரத்து மூட்டில் தூங்கிறார். தூங்கிட்டு இருக்கிறவருக்கு அந்த வனப்பகுதியில் 2 பெண்களுடைய பேசும் சத்தம் கேட்குது. அந்த பேசும் சத்தமே இவருக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு சங்கீதம் மாதிரி இவருக்கு கேட்குது. எங்கே சத்தம் வந்ததுன்னு அந்த இடத்த பார்த்து அவர் போகிறாரு. போகும்போது அங்கே 2 பெண்கள் உலாவிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்களை பார்த்த உடனே அவங்களுடைய அழகில் இவர் மயங்கி அவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. இதை அந்த பெண்களிடமே அவர் சொல்கிறாரு. அவங்க பேர் பொம்மக்கா திம்மக்கா. அப்போ அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களை பார்க்கும்போது நீங்கள் உயர் ஜாதியில் பிறந்த ஒரு நல்ல படித்த ஒருத்தர்னு தெரியுது. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் பிறப்பால் தாழ்ந்தவங்க, நம்ம 2 பேரும் திருமணம் செய்கிறது இந்த சமுதாயம் ஒத்துக்காது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அந்த காலத்தில் இது நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ சாதிய பாகுபாடுகள் நிறைய பார்க்கப்பட்ட அந்த காலம். அதனால் அவங்க அதை சொல்கிறாங்க. தொழில் முறையிலையும் இவங்களுடைய கலாச்சாரம் வேறு, அவங்களுடைய கலாச்சாரம் வேறு. இதெல்லாம் அறிஞ்ச அந்த அழகிய பெண்கள் அவரை எவ்வளவோ சொன்னாலும் அவர் அதை கேட்குறதா இல்லை. அவர் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், நான் உங்களை கண்டிப்பாக திருமணம் செய்தே ஆகணும், உங்கள் அப்பாட்ட நான் பேசணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவர் என்ன தான் சொன்னாலும் திருந்த மாட்டாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விடுவிச்சுட்டு ஓடிடுறாங்க. அவருடைய அப்பா பேர் வாழை பகடை. அவர் இறந்த மாடுகளுடைய தோலை எடுத்து செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளி. ஆனாலும் அவருக்கு அப்பமே 500 மாடுகளுக்கு மேலே சொந்தமாக இருந்தது. அந்த காலத்தின்படி அவருடைய ஜாதியான சக்கிலியர் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயத்தை அவர் சேர்ந்தவர். ஆனாலும் அந்த காலத்தில் அவர் வசதியாக தான் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாட்டு பண்ணையே இருந்திருக்குது. அந்த பெண்களை பார்த்ததும் எப்படியாவது அவங்க அப்பாட்ட போயிட்டு பெண் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இவர் அந்த காட்டு பகுதியில் நடந்து வராரு. அதுக்கு இடையில் இந்த பொம்மக்காவும் திம்மக்காவும் நடந்த சம்பவத்தை அப்பாட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இளைஞர் எங்களை வலுக்கட்டாயமாக வழிமறித்து திருமணம் செய்யறதுக்காக எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் ஓடி வந்து விட்டோம் அப்படின்னு அப்பாட்ட சொன்னோன்னே அந்த பகடை என்கிறவர் அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனை தேடி காட்டுக்கு போகும்போது தூரத்தில் ஒரு இளைஞன் களைப்பாக படுத்து உறங்குவதை பார்க்குறாரு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு அந்தன இளைஞன். அவருக்கு தான் தேடி வந்த இளைஞன் இவன்தாங்கிறது அவருக்கு தெரியாது. அவனை எழுப்பி அவர் கேட்கும்போது அந்த இளைஞன் சொல்கிறாரு, நான் 2 பெண்களை மனம் முடிக்குவதற்காக தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன், அவங்களுடைய தகப்பனாரை பார்க்கறதுக்காக நான் போயிட்டுருக்கேன் அப்படி சொல்லும்போது அந்த தகப்பனார் நான் தான், உங்களை பார்க்கும்போது நீங்கள் அந்தணன்னு தெரியுது, அந்தணன்னா நீ பிராமணன்னு தெரியுது, நாங்கள் இந்த மாதிரி குலத்தொழில் உள்ளவங்க, எங்களுடைய குலம் இறந்த மாடுகளை அறுத்து அதனுடைய மாமிசத்தையும் நாங்கள் சாப்பிடுவோம், மக்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம், அந்த தோலை நாங்கள் செருப்பு தைச்சி அதை வியாபாரமும் செய்வோம், அதை அணிஞ்சுக்கவும் செய்வோம், இது எங்களுடைய தொழில்.
இதை ஒரு அந்தணனாக பிறந்த நீங்கள் செய்ய முடியாது. அதனால் கண்டிப்பாக என் பெண்களை உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது, உங்களுடைய தொழிலை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்துடுறாரு. திரும்பவும் அவரை இவர் கேட்குறாரு, நீங்கள் எது தொழில் செய்தாலும் அதை நானும் செய்ய சம்மதிக்கிறேன் போது இவர் ஏன் அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு அந்தணன் இதுக்கு கட்டுப்பட மாட்டார். ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, கண்டிப்பாக இதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டாருங்கிற ஒரு தைரியத்தில் இவர் சொல்லிட்டு வந்துடுறாரு. அதற்கு பிறகு இவர் தன்னுடைய அண்ணன்மார்களை சந்தித்து இந்த முத்துப்பட்டர் நடந்த கதைகளையெல்லாம் சொல்கிறார். அண்ணன்மார்களுக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, இது நம்ம குல தொழிலுக்கோ நம்ம குலத்துக்கோ மிகப்பெரிய களங்கத்தை உருவாக்கும், அதனால் நாங்கள் ஆல்ரெடி உனக்கு பெண் பார்த்து வச்சுருக்கோம், ஒரு ஐயருடைய பெண், அதை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவரை வற்புறுத்துகிறாங்க. அந்த வற்புறுத்தலை மீறி இவர் வெளியே வர முயற்சி பண்ணும்போது இவரை ஒரு நிலவரையில் வச்சு அடைச்சிறாங்க. இந்த நிலவரையில் இருந்து இவர் விடுவிச்சுட்டு திரும்பவும் வெளியே வராரு. வெளியே வந்து அவர் அந்த செருப்பு தைக்கிற தொழிலை கற்றுக்கிறாரு. அவரே செருப்பை தைச்சி அதை போட்டு திரும்பவும் வாழைப்பகடை அந்த வாழைப்பகடை வீட்டுக்கு அவர் போகும்போது அவரை பார்த்த வாழைப்பகடை அவருக்கு குடுமி இல்லை, மீசை இருக்கு, பெரிய முறுக்கு மீசை வச்சுருக்காரு, முடி நார்மலாக வளர்த்துருக்காரு. எல்லா அந்தனர் அடையாளங்களையும் அழித்து தன்னை போலவே அவர் உருமாறி இருக்கிறத பார்த்த அந்த வாழைப்பகடை தன் மகளுக்கு இவரை திருமணம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அந்த திருமணத்தையும் பண்ணுறாரு. பொம்மக்கா திம்மக்கா முத்துப்பட்டர் கல்யாணம் செய்கிறார். கல்யாணம் செய்து அவருடைய தொழில் அவர் வச்சிருந்த அந்த 500 மாடுகளையும் பாதுகாத்து, அப்படியே அந்த மாடுகள் ஏதாவது இறந்த பட்சத்தில் அந்த தோலை எடுத்துட்டு வந்து அதை அழுக வச்சு பதப்படுத்தி அதில் தோல் சம்பந்தமான செருப்புகளை அது சம்பந்தமான பொருட்களை செய்து அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கறது இல்லை வியாபாரம் பண்ணுறது, இந்த தொழிலை அவர் செய்துகிட்டே இருக்கார். இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவர் 2 மனைவிகளோட இவர் ரூமில் இருக்கும்போது கதவு சத்தம் கேட்டு அந்த கதவை தற்பட்டு யாருன்னு இவர் திரும்பி பார்த்தா திறந்து பார்த்தா வாழைப்பழம் இருக்கிறாரு. இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டாங்க, கண்டிப்பாக அதை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கும்போது இவர் உடனே, ஏன்னா இவர் வாழ்பயிற்சி வேல் பயிற்சி ஒரு சத்திரியனுக்கு ஈக்குவலான பராக்கிரகம் தெரிஞ்சாடு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, உடனே வாழை நமக்கு ஏரியாவில் அப்போ தன்னுடைய மனைவிகள் பொம்மக்காவும் திம்மக்காவும் என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு நீ போட வேண்டாம், முடிஞ்சதும் போ அப்படிங்கிறாங்க. இல்லை, வீரனுக்கு பகலா இரவா எதுனாலும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மன தைரியத்திலையும் உடல் தைரியத்திலையும் அவர் கற்றுத்த கலைகளுடைய நம்பிக்கையிலையும் அங்கேருந்து அந்த திருடர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாரு. மீட்டுட்டு போன அந்த மாடுகளை திரும்பவும் கொண்டு வர்றதுக்காக போகிறாரு. அவருக்கு கூட காட்சி பூச்சி அப்படிங்கிற 2 நாய்களும் இவர் போகிறாரு. அந்த திருடர்கள் ஊத்துமலை உக்கரக்கோட்டை சேர்ந்த திருடர்களாக இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் அடித்து தும்சம் பண்ணுறாரு, அவங்களையெல்லாம் கொன்று குடிக்கிறாரு. இவருடைய வாளுக்கு அத்தனை பேர் இரையாகிறாங்க. எல்லாரையும் வெட்டி சாய்ச்ச அந்த ஆவேசத்தில் அவருடைய உடம்பு முழுக்க அவருக்கு கடறியாக கடறிய அவர் பக்கத்தில் மணிமுத்தாரில் போயிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு மறைஞ்சு இருந்த குத்திறாரு பின்னாடி இருந்து. அந்த குத்துனதில் தெரியாமல் இவருக்கு பின்னாடி இருந்து குத்து அந்த வாழை உருவிய குத்துனவரையும் கொண்டுட்டு இவரும் முத்துப்பட்டர் அந்த
சம்பவத்தில் இறந்துறாரு. இதை பார்த்த அந்த காட்சி பூச்சிங்கிற 2 நாய்களும் ஓடியே போய் பொம்மக்காவும் திம்மக்காவட்டையும் போய் இழுத்துட்டு வருது. அவங்க நாய்கள் ரத்தத்தோடு வந்து தன்னை இழுக்கதை அவங்க அவங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு என தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா முத்துப்பட்டர் ஆல்ரெடி இறந்த நிலையில் கிடக்கிறார். அந்த உடம்பை எடுத்துகிட்டு போயிட்டு அப்போதைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருந்த சிங்கம்பட்டி ஜமீன் அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. இதுக்கு நீங்கள் நியாயம் வழங்கணும். அதே நேரத்தில் முத்துப்பட்டர் உடல் எரியூட்டப்படும்போது நாங்கள் 2 பேரும் அதில் விழுந்து உடன்கட்டை ஏறதுக்கும் அரசாங்கம் உதவி செய்யணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அந்த சமயத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த சிங்கம்பட்டி ஜமீனோட ராஜா முதலில் அவங்க உடன்கட்டை ஏறத மறுத்தாலும் அவங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க எனக்காக இறந்த எங்கள் கணவர் அவருக்காக நாங்கள் உடன்கட்ட அவரோடு நாங்களும் உயிர் விடணும் அப்படிங்கிற எங்கள் வேண்டுதலை வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டு அவரே எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. அவங்க அந்த முத்துப்பட்டருடைய உடல் சந்தன கட்டையில் எரிக்கப்படுது. அப்படி எரிக்கப்படக்கூடிய சமயத்தில் பொம்மக்காவும் திம்மக்காவும் அதில் பாஞ்சு தான் உயிரை விட்டுறாங்க. அவங்க உயிரை விட்டது மட்டும் இல்லாமல் காட்சி பூச்சி என்கிற அந்த 2 நாய்களுமே அந்த சிதையில் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டது. இதை பார்த்த ராஜாவுக்கு முத்துப்பட்டர் சாதாரண மனித பிறவி இல்லை, இது தெய்வத்தோட ஒரு அவதாரம்தான் அப்படின்னு நினச்சிட்டு சொரிமுத்து ஐயனார் கோயில் இருக்கிற அந்த இடத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பாறையில் முத்துப்பட்டருக்கும் பொம்மக்கா திம்மக்காக்கும் காட்சி பூச்சி நாய்க்கும் ஒரு ஆலயத்தை எழுப்புகிறாங்க. அந்த ஆலயத்தில் இன்றும் அசைவ பூஜைகள் அசைவ படையல்கள் போடுறாங்க. இதில் நம்ம வீடியோவில் முதல்ல பார்த்த பூஜைகள் எல்லாமே திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய ஆரம்பமான ஆரல்வாய் மொழி என்கிற ஊரில் இருந்து தளவாய் மாடன் சொல்லப்படக்கூடிய காவல் தெய்வத்துக்கு முன்ன இருக்கிற அந்த வல்லையம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஈட்டி, அந்த காலத்தில் போர் வீரர்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த ஒரு வல்லையம் ஆழ்வாய் மொழியிலிருந்து கொண்டு வந்தது. இன்னொரு வல்லையம் சிங்கம்பட்டி ஜமீன்லேருந்து வந்தது. இந்த 2 வல்லையம் என்று சொல்லக்கூடியது ஒரு வகையான ஈட்டி, அதில் ஒரு சில மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும். இது ஊர்வலமாகவே காட்டுப்பாதையாக பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை பூஜைக்காக கால்நடையாகவே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஆடி அமாவாசை அன்று முத்துப்பட்டன் சன்னதிக்கு முன்னாடி இந்த பக்தர்கள் வந்து தீக்குழியில் இறங்கி அந்த வல்லையத்தை வச்சு ஆவேசமாக ஆடுவார்கள். இதில் வந்து அங்கே எத்தனை பேர் விரதம் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் முத்துப்பட்டன் வந்து அருள் பாலிக்கிறார். அவர் உடம்புல இறங்கி அவரே ஆடுறாரு. இது இன்னைக்கும் நடந்துட்டுருக்கு. அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்று இருக்குது. இந்த கதை கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக இருந்தாலும் கூட முத்துப்பட்டருடைய அந்த அனுக்கிரகம், அந்த ஆற்றல், அந்த பவர் இன்னும் அந்த இடத்தில் நிரம்பி இருக்கிறத நான் உணர்ந்தேன். அது எப்படின்னா அந்த ஸ்டோரியையும் நான் இதில் சொல்கிறேன். நானும் என்னுடைய நண்பனும் தான் 2 வீலரில் நம்ம அங்கே போனது. ஒரு இரவு ஒரு 10 மணிக்கு நாங்கள் இரவு உணவை அருந்திட்டு அந்த ஏரியா முழுக்க மக்கள் திரளாக இருக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் உட்கார முடியல, ஏன்னா மழை பெய்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு போன களைப்பில் எங்கேயோ படுத்து தூங்கணும் அப்படிங்கிற ஒரு உடல் தேவை இருந்தது. ஆனால் எங்கேயும் படுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா எல்லா இடமும் நனைஞ்சு போய் ஈரமாக இருந்தது. நாங்கள் சிற்றுண்டி அருந்துன அந்த டெம்பரவரி ஹோட்டலுக்கு உள்ள அந்த உட்கார்ந்த இடத்துல உட்காந்து தூங்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் நம்ம கண் மூடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில்
அங்கே உட்காந்துருந்தோம். அதுலேயும் ஏகப்பட்ட கூட்டங்கள் இருந்தது. அந்த சாப்பிட்ட இடத்துலையே கொஞ்சம் உட்காந்து அந்த டேபிள்லையே நான் கொஞ்சம் சரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லை ஒரு 15 நிமிஷம் நான் தூங்கியிருப்பேன். என்னுடைய தூக்கத்தில் நிறைய மாடுகளோட ஒரு நபர் அந்த ஏரியாவில் சுற்றி வரதை என்னுடைய கனவில் நான் பார்த்தேன். அந்த சமயத்தில் முத்துப்பட்டர் முன்காலத்தில் அந்த மாடு மேய்க்கும் தொழிலையும் அவர் செய்தாருன்னு எனக்கு தெரியாது. அவர் கயவர்களால் கொலை செய்யப்பட்டாருங்கிற சம்பவம் மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர அதனுடைய பிற்கால கதைகள்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய கனவில் அந்த பசுமாடுகளோட ஒரு தடவை நான் பார்த்தது ஏதோ ஒரு வகையில் முத்துப்பட்டர் எனக்கு அந்த சமிக்கையை செய்திருக்கிறார். அதன் பிறகு தான் நான் அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது இந்த கதைகள்லாம் எனக்கு தெரிஞ்சது. இன்றைக்கும் அவருடைய ஆற்றல் பூர்ணத்துவமாக இதை நான் ஏன்னா நான் உணர்ந்திருக்கேன். ஓகே, இன்னும் ஒன்று சொல்லப்போனால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குடும்ப கோவில் குலசாமி தெரியாதவங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்களுடைய குலதெய்வம் எதுன்னு தெரியாது. அப்படி குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க சொரிமுத்து ஐயனாரை குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். அப்படி குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அங்கே போய் வழிபாடு செய்யும் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் சுபிட்சம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் கோவிலுக்கு அந்த ஏரியாவில் இருந்து மாலை போடுறவர்கள் முதலில் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு மாலை போட்டுட்டு அப்புறம் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறது இன்னும் வழக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 5000 வருடங்களுக்கு முன்னாடியே ராமபிரான் தன்னுடைய தகப்பனாரான தசரத மூர்த்திக்கு இந்த இடத்துல தான் அவர் திதி கொடுத்ததா வரலாறு சொல்லுது. மார்த்தாண்டவர்மா தன்னுடைய சிறு பிராயத்தில் இருக்கும்போது திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய அடுத்த வாரிசாக வரக்கூடிய மார்த்தாண்டவர்மா சின்ன வயசாக இருக்கும்போது அவருடைய 8-9 வயசில் அங்கே இருக்கிற அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க எதிரிகள் அவரை ஒழிச்சிட்டு ராஜாங்கத்தை தான் கையில் எடுக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் மார்த்தாண்டவர்மனுடைய அம்மா அந்த பையனை கூட்டிகிட்டு நேர சிங்கம்பட்டி ஜமீனில் வந்து தஞ்சம் முகுந்ததாகவும், சிங்கம்பட்டி ஜமீன் தான் அவருக்கு எல்லா போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவர் ஒரு லெவல் வந்த பிறகு, ஒரு வயது வந்த பிறகு தன்னுடைய மகனையும் அனுப்பி அந்த எதிரிகளிடமிருந்து அந்த நாட்டை காப்பாற்றி அவரை திரும்பவும் அரியணையில் அமர்த்தியிருக்கிறாரு. அந்த போரில் சிங்கம்பட்டி ராஜாவுடைய பையன் இறந்து போகிறாரு. அவர் மார்பில் அம்பு பாய்ந்து இறந்ததுனால அதை ஒரு வீர செயலாக அறிவித்த மார்த்தாண்டவர்மனுடைய தாய் திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய ராணி நல்ல குத்தி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் அந்த வெற்றியோடைய அடையாளமாக திருவாங்கூர் சமஸ்தானத்தால் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் நிலம். அதுதான் டோட்டலாக அந்த வனப்பகுதி முழுக்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு தான் அந்த ஏரியா முழுக்க சிங்கம்பட்டி ஜமீன்தாருடைய கைவசம் வந்தது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் அந்த கோவிலுக்கும் அந்த கோவிலை சார்ந்தவர்களுக்கும் இருக்குது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை அன்றைக்கு சிங்கம்பட்டி ஜமீனுடைய வம்சாவளிகளும் அந்த ஜமீன்தாரும் அங்கே தன்னுடைய பொற்குடைக்கு கீழே அங்கே வந்து ஐயனை தரிசனம் பண்ணுறதை நம்ம இன்றைக்கும் பார்க்க முடியும். இந்த வருடமும், அதாவது ஆடி அமாவாசை 2025 அப்பமும் நானும் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டேன். அங்கே நான் பார்த்தது
சிங்கம்பட்டி ராஜாவுடைய உருவப்படத்துக்கு மேலே பொற்குடை இருந்தது. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் கடைசியாக முடிசூட்டின மன்னர் சிங்கம்பட்டி ராஜா தீர்த்தபதி அவர்கள். அவர் இறந்த பிறகு அவருடைய உருவப்படத்தை அவருடைய சிம்மாசனத்தில் வச்சுருந்தாங்க. அதனுடைய இருபுறமும் அவங்களுடைய வாரிசுகள் உட்கார்ந்துருந்தாங்க. இதை அவங்க வருடம் சூரியமுத்தையனார் கோவிலுக்கு அந்த ஆடி அமாவாசை பக்தர்களையும் ஐயனாரையும் பட்டவராயனையும் அவங்க முழு மனதோட வழிபட்டு எல்லா வகையான உதவிகளையும் பக்தர்களுக்கு செய்துட்டு வர்றாங்க. இங்கே போய் அந்த ஆற்றுல நீராடி எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு வருவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விதமான கஷ்டங்களும் இல்லாமல் ஐயனார் காப்பாற்றுறதாக நம்பப்படுது. அதை உணர்ந்தவங்க எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க. சொல்லப்போனால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களை சார்ந்தவங்க அங்கே போகாதவங்க கிடையாது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் எல்லையோரம் இருக்கிறவங்களும் அங்கே போயிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, பட்டவராய சாமிக்கு செருப்பு காணிக்கையாக கொடுக்குறாங்க. அந்த செருப்பை எடுத்து வைக்கிறதுக்குன்னே ஒரு தனி இடங்கள் இருக்குது. இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வருடங்கள் கழித்து அந்த செருப்பை பார்க்கும்போது புது செருப்பாக போட்டிருந்த அந்த காணிக்கையான செருப்புகள் யாரோ நடந்து தேய்ந்து இருக்கதாக காணப்படுது. ஸோ இன்னும் பட்டவராயர் அங்கே முழு எனர்ஜியோட இருக்கதா பக்தர்கள் நம்புகிறாங்க. நானும் நம்புகிறேன். ஆடி அமாவாசைக்கு ஒரு 8 நாளைக்கு முன்னாடியே வனப்பகுதியில் நம்ம களக்காடு முண்டந்துறை வனப்பகுதி புலிகள் சரணாலயத்துக்கு கட்டுப்பாட்டில் உள்ள அந்த அதிகாரிகளிடம் பெர்மிஷன் வாங்கிட்டு பக்தர்கள் அங்கே விரதம் இருந்து அந்த கோவிலுடைய இரு பகுதியிலையும் கூடாரம் அமைச்சு தங்கி ஐயனாரை வழிபாடு செய்துட்ருக்காங்க. இது அவங்களுடைய கடமைகளில் தலையான கடமையாகவும் அதை செய்துட்ருக்காங்க. இப்போ இந்த கூட்டம் என்னென்னா, பட்டவராயருடைய பக்தர்கள், அதாவது சாமிமார்கள் விரதம் இருந்து தீ மிதித்து பட்டவராயரை வழிபட போகிறாங்க. அந்த வரக்கூடிய புகை அவங்க தீ மிதிக்கிறதுக்காக எழுப்பப்பட்ட அந்த குண்டம்தான் அது. அதை நம்ம இப்போ லைவாக பார்த்துட்ருக்கோம். அந்த இருக்கிற 2 வல்லையமும், ஒன்று ஆரல்வாய் மொழியிலிருந்து கொண்டு வந்த வல்லையம், இன்னொன்று சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான வல்லையம். இந்த 2ம் தான் மிக பிரதிஷ்டி பெற்றதாட்டு இருக்குது. இப்போவும் மழை லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது. இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் இத்தனை கூட்டம் அந்த ஆற்றங்கரையில் அந்த காட்டு பகுதியில் இவ்வளவு பக்தர்கள் கூடிட்டு இருக்கிறாங்க. இது சாமிகள் சாமிகள் என்று சொல்லக்கூடிய சாமிக்கு விரதம் இருந்து தீ மிதிக்கிற பக்தர்கள். இவர்களையும் நம்ம சாமின்னு சொல்கிறோம். பட்டவராயர் இவர் உடம்பில் இறங்கி அதை நடத்துகிறாரு. அவங்க சொல்கிற வாக்கு, அவர் சொல்கிற வாக்கு. அந்த வல்லையத்தை வைத்து அந்த குண்டத்தில் அவங்க அங்கே எங்கேயும் நடமாடுறத நம்ம பார்க்குறோம்.
அப்படியே நமக்கு பின்னாடி செஞ்சிடு.
பட்டவராயிரம் சொரிமுத்து ஐயனாரும் அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் அருள்வார்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.